ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு 24/7 லைவ் ஸ்ட்ரீம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ப்ரமோ 1 வந்து எப்பயோ முடிஞ்சு அதை தாண்டி ஸ்ட்ரீமிங் வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிறதுனால ப்ரமோ 2 பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசுகிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இது முழுக்க யாருடைய தப்பையும் நம்ம பின் பாயிண்ட் பண்ணி சொல்ல முடியாது. இது வந்து ராணவ் வந்து ஒரு கண்டென்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணால் அந்த கண்டென்ட்டில் சௌந்தர்யா பலிகடா ஆகிட்டா. ஸோ ஒன்றும் பண்ண முடியாது. ரெட் கார்டு வந்து உறுதி அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்கு. அது என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ வந்து ராணவ் நைட்லேருந்து ஒரு பிளான், சௌந்தர்யாவை நான் ட்ரிகர் பண்ணணுன்ட்டு. அதே மாதிரி ரயானும் தீபக்கும் நாளைக்கு டாஸ்கில் வந்து பட்டையை கலப்ப போகிறோம், ஏதாவது பண்ணும் அப்படின்றத பேசி முடிவு பண்ணிட்டாங்க. அதனால தான் ஸ்டார்ட் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா அன்சிதா வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க வந்து பெரிய தப்பெல்லாம் பண்ணல. ஒரு உடையில் இருந்தாலும் மேனேஜர் சொல்கிறாரு இந்த மாதிரி மழையில் நினையாதீங்கன்னு, இல்லைங்க கொஞ்சம் நேரம் நின்றுட்டு போகிறேன், நான் அப்படி தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே வந்து அவங்க அடிக்க வர்ற மாதிரி எந்த ஒரு இதுக்கும் அது அருகதையே கிடையாது. சௌந்தர்யா பண்ணது முதல் தப்பு. அதை அடிக்கிறப்ப கை பட்டது, அதாவது குடைமேல் பட்டு இழுத்தது, அது ரெண்டாவது தப்பு. சரியா? அதை வந்து மேன் ஹேண்ட்லிங் அது பண்ணக்கூடாது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அன்சிதா வந்து ரொம்ப வார்த்தைகள் விட்டது அப்படிங்கிறதை ஒரு நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா அது ரியாக்ஷன் தான். பட் அதுக்கு முன்னாடி ஒரு ஆட்டிடியூடாக பேசினாங்கல்ல, அது லேபரர்ஸ் அந்தளவுக்கு பேச மாட்டாங்க, கொஞ்சம் டோன் பண்ணிக்கலாம். அதனால் பெரிய தப்பு இல்லை. அதனால் அதுவும் ஒரு தப்பு தான். பட் இவங்களை கம்பேர் பண்ணும் பொழுது அது சிறுபான்மை தான் நம்ம வந்து கண்டிப்பாக சொல்லணும். அடுத்து ராணவ் தொழிலாளி ஐடிக்கு வந்து பொழுது கை வைத்து திருப்பி வந்து கேட்டது, தொழிலாளி மேலே கை வச்சா யூனியன் லீடர் கேட்குறது அப்படிங்கிறது வந்து கரெக்டு தான். அது எந்த ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் அதுலேயும் வார்த்தைகள் அப்படிங்கிறது, நான் வந்து உனக்கு சோறு போடுறேன், பிச்சை போடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசினார்ல, சோறு என்கிட்ட தான் நிற்கணும் நீ கையேந்தி அப்படின்றதெல்லாம் மேனேஜர் கிடையாது. அந்த வார்த்தையை முத்துக்குமரன் அழகாக ஹைலைட் பண்ணி காமிச்சார் அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்றம் இருக்கும் இல்லை. இதெல்லாம் முடிச்சுட்டு ஃபைனல் பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது முத்து அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா வள குழன்னு அதை இழுத்து கொண்டு போனது, அதுவும் வந்து கொஞ்சம் தப்பாக தெரிந்தது எனக்கு. ஏன்னா அவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க, அன்சிதாவும் சௌந்தர்யம். அப்போ இவர் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே புகுந்து விஷயங்கள் சொன்னாலும் ரொம்ப அந்த யூனியன் லீடர் அப்படின்ற அந்த வேலையை செய்ய விடாமல் முத்து தடுத்தது அப்படிங்கிறது அவருடைய தப்பாக நான் வந்து பார்க்குறேன். ஸோ எல்லாருமே இங்கே வந்து தன்னை மீறி ஒரு விஷயம் பண்ணுறாங்க. அதில் யார் பெரிய தப்பு பண்ணுறாங்கன்னு ஒன்று இருக்குல்ல, அதுதான் நம்ம போட்டு அடிக்கணும். இதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாமே தப்பு தான், அதாவது தப்பு பண்ணால் மனசு இருக்க முடியாது அப்படிங்கிறது நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அப்போ வந்து ராணவ் அழகாக பாயிண்ட் அவுட் பண்ணுறான். 2 பாயிண்ட், அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நீ 2 தடவை ஏற்கனவே குதிரை வந்துட்ட கடிக்க மாதிரி, 3வது தடவை வந்திருக்க அப்படிங்கிறப்ப உனக்கு வந்து காலி அப்படின்னு சொன்னோடனே சௌந்தர்யாவுக்கு முடிஞ்சு போச்சு ஜோலி. ஏன்னா சேதுபதி வந்து சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி ஆட்டிடியூட் வந்துட்டு என்ன பேசினாலும் தெரியல, நீ சும்மா வந்து பேன்னு வர, அதை நீ குறைக்கவும் மாட்ட, கேட்டால் ரியலாக இருக்கேன்ப, உனக்கு யோசிக்கவும் தெரியாது, பாயிண்ட்டாகவும் பேச தெரியாது, டக்குன்னு வந்து ஒரு முடிவு சொல்ல தெரியாது. இப்போ கூட வந்து பாருங்கள், உட்காந்து எல்லாம் சரிசமாக உட்காந்துருக்காங்க டேபிளில், இதை வந்து கீழே போட்டு உட்காரு திடீர்னு, ஏன்னா எதை திங்க போகிற, கீழே மண்ணையாக திங்க போகிற அப்படின்ற மாதிரி இருக்கா இல்லையா? ஸோ அந்த மாதிரி நிறைய தப்பு வந்து சௌந்தர்யா பக்கம் தான் இருக்கிறது. ஸோ இந்த வாரம் விஜய் சேதுபதி அவர்கள் வந்து கடித்து குதற வேண்டும் அப்படிங்கிறத நான் வந்து இங்கே சொல்லிக்கிறேன். ஏன்னா அவ்வளோ ஒரு ஆட்டிடியூட் இருக்கக்கூடாதுங்க. அதுவும் கேவலம், அதாவது ஒருத்தன் பேசலாம், ஒரு முகத்தை பார்த்தாலே ஒரு அருவருப்பு வரத்தகும் வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். அது ரொம்ப எல்லை மீறி போயிருக்கு. அதனால் சத்யாவை ட்ரிகர் ஆகிட்டான்னு பார்த்துக்கோங்க, சட்டப்போட சத்யாவை ட்ரிகர் ஆகிட்டானா பார்த்துக்கோங்களேன், அந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறப்ப அதை கண்டிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. அப்புறம் இந்த மேனேஜர் அருண் அண்ட் முத்துக்குமரன் அந்த கான்வர்சேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கருக்கும் மேனேஜருக்கும் இல்லை, அது முத்துக்குமரனுக்கும் அருணுக்கும். இவர் என்னமோ அந்த கூத்தாடின்னு சொல்லிட்டாங்கிறதுக்காக அவர் வந்து இவனை பிடிச்சி நீ எதுக்கு சொன்னதுக்கு மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டு அதை ரொம்ப பர்சனலாக கொண்டு போயிட்டாங்க. அதை வந்து தவிர்த்திருக்கலாம். அடுத்து வந்து 2 சண்டை தேவையில்லாமல் நடந்துச்சு. ஒன்று விசால் யூனிஃபார்ம் போட மாட்டேன்னு தர்சிகா அம்மா வந்து விசாலை கத்துறாங்களாம், ஐயோ யூனிஃபார்ம் போடணுன்ட்டு, பெரிய லெவல் தான் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சரிக்கு ரயானுக்கு நேற்று பேசி வச்சுருந்தாங்கல்ல, அந்த சண்டை தான். அதாவது யூனிஃபார்முக்கு திருப்பி அந்த பிரச்சனை வரும் பொழுது நாங்கள் அப்படி தான் இருப்போம் அப்படின்ற மாதிரி அவன் அங்கேருந்து கத்திட்டு இருக்கான் ரயானு. இல்லை நீங்கள் போடணும்னு சொல்லி மஞ்சரி, இவ்வளோ தான் சண்டை. இன்னொரு பெரிய சண்டை தீபக்கும் நம்ம ரயானுக்கும், அது ஒன்றுமே கிடையாது, உப்பு சப்பு இல்லாத சண்டை. வந்து ஜெஃப் போகணும்னு சொல்லியிருந்தார், இவன் வந்து பிடிச்சி வச்சிட்டான், இவன் தான் கேட்டு வச்சிருந்தா, அது தெரியாது தீபக்கு. உடனே நான் இஷ்டத்துக்கு ரூலை மாற்றுறேன்னு சொல்லிட்டு அவர் அடமெண்ட்டாக பேசினோன்னே இவன் வந்து நீங்கள் எதுக்கு மாற்றுறீங்க, அப்போ நான் போக மாட்டேன், நான் தூக்கிட்டு போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவன் ஒரு பிரச்சனை பண்ணிட்டு இருந்தான். இவ்வளோ தான் நடந்துச்சுங்க. இப்போ முத்து வந்து ஒரு அதிர்ச்சி முடிவு, அதாவது அதிரடி முடிவுனே எடுத்துக்கோங்களேன், முத்து சரியா எடுத்திருக்காரு. என்ன அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு தரிசனமாக யூனியன் லீடர் கூட சேர்ந்து அவனுக்கு ஒரு ஆணவம் வந்து அதை பேசினார், முத்துவும் பேசினார். 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரூல்ஸை வந்து கடுமையாக்கப்படக்கூடாது, எங்களுக்கு அதாவது இலகுவாகவும் இருக்கக்கூடாது, அந்த சேம் ரொம்ப இதாகவும் இருக்கக்கூடாது, பேலன்ஸ்டாக போடுங்க அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு சரியா. அடுத்து வந்து ஒர்க்கர்ஸ் எல்லாருமே ஒரு 4 பேர் செலக்ட் பண்ணி அவங்க என்ன தேவைகள் அப்படிங்கிறத கேட்பாங்க, நியாயமானதாக இருக்க வேண்டும் அவங்க போடுற ரூல்ஸ் அப்படிங்கிறத தாக்கல் பண்ணுறதுக்கு இப்போ வந்து உட்காந்து அவங்க வந்து ஒரு மீட்டிங் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, அதை வந்து போட்டுட்ருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது
சரிங்களா? ஸோ இதில் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட போகுது, புது ரூல்ஸ் என்ன அப்படிங்கிறதை நான் அடுத்தடுத்த அப்டேட்டில் கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் சௌந்தர்யா இந்த சொம்புகளாக இருந்தால் நீங்கள் தயவு செஞ்சு சொம்பை கீழே இறக்கி வச்சுட்டு தப்பு இருக்கிறப்ப கண்டிப்பாக கேளுங்க. கண்டிப்பாக வந்து இந்த ஆட்டிடியூட் சரியில்லை, இப்படி இருந்தால் விஜய் சேதுபதி அட்லீஸ்ட் எல்லோ கார்டு இல்லை ரெட் கார்டு ரெண்டில் ஏதாவது ஒன்று கொடுத்து இவங்களை வந்து ஏதாவது கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அஸ் ரிவ்யூவராக எனக்கு அப்படி தான் தோணுது. ஷோவுடைய ஒரு தரத்தை சௌந்தர்யா கெடுக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். குட் பை.